அந்த கட்சி தொடர்ந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களுடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் போறது பயப்படுறீங்க? இல்ல இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாது விஜய் வந்து. நம்ம அவரு பின்னாடி போறதுல வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான இதுல கிடையாது. நம்ம இப்ப நாங்க அது முடிவு எடுக்கிறேன். நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி துளியும் அந்த மாதிரி இல்லை. நான் கொள்கை முறையில் தான் நாங்கள் வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம். அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க. நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பார்க்குறோம். நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்போ வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து. அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு. ஆனா அவரிடமே அதை திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல. அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில, நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லுங்க. இல்ல அண்ணன் அவர் தனிச்சு நிக்கிறதா பெருமையா இருக்கு. சில கொள்கை முறைகள் சொன்னாங்க. ஆமாங்க, அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க இருந்தா இருங்க, இல்லாட்டி போக மாட்டாரு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் தான். அதே போலதான் நாங்க சிறு பேர் பிள்ளைனா வெளியேறோம். அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அவ்வளவு பெரிய இதெல்லாம் ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம். அதை நான் சொல்லி வெற்றியை நோக்கிய நகரம். இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எப்போதுமே தம்பிகள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டது எல்லாத்தையும் ஒரு இதா பண்ணியிருக்காங்க. அந்த அண்மை காரணமாக அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாம பேசுறாரு. அப்படி இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல. அடுத்த கட்ட தலைமைகள் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல். அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அது கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்நியப்பட்டு இருக்கோம் நம்ம. அதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே மாற்றுமொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமாக இருக்காட்டி இங்கே அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. கோவை பகுதியில் வந்து கொங்கு மண்டலங்களில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுகளை அவர் வரும்போது அப்படியே இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். இல்ல, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம்.